துடியலூர் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் சமுதாய கல்வி சேவா அறக்கட்டளை சார்பில் நவம்பர் 1 முதல் 3 வரை நடைபெறும் 3 நாள் மகா ஹோமங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் இன்று தொடங்கின. சுமார் 400 ஆண்டுகள் பழமையான இக்கோவில் பார்வதி தேவியின் அவதாரமாகிய அருள்மிகு மாகாளியம்மன் தங்கியிருக்கும் தலம் என்பதால் பக்தர்கள் பெருமளவில் திரண்டு வருகின்றனர். பக்தர்களின் நலனும் தீய சக்தி நீக்கமும் குடும்ப செழிப்பு ஆரோக்கியம் வம்சவிருத்தி ஆகியவற்றிற்காக இந்த வேள்விகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முதல் நாளான இன்று காலை 6 மணிக்கு மகா கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கின. தொடர்ந்து 1008 மகா ஆயுஷ் மிருத்யுஞ்சய ஹோமம், 1008 மகா அகோர பஞ்சசரி ஹோமம், 1008 மகா சர்வ பஞ்சசரி ஹோமம், 1008 மகா சுதர்சன ஹோமம், 1008 மகா சத்ரு சம்ஹார நரசிம்ம ஹோமம் உள்ளிட்ட 11 வகை மகா ஹோமங்கள் நடைபெற்றன. நண்பகலில் மகா வராகா பூமி தோஷ பரிகார ஹோமம் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு மகா சூலினி துர்கா மற்றும் மகா பிரத்யங்கரா ஹோமங்கள் நடைபெற்றன. இரவு 7 மணிக்கு மகா காளீஸ்வரி மகா துர்கா பரமேஸ்வரி ஹோமம் மற்றும் தோஷ ஆவகன பூஜை நடைபெற்றது. மாலை 10 மணியளவில் மகா தீபாதாரணையுடன் முதல் நாள் யாகம் நிறைவடைந்தது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காலை மதியம் இரவு என 3 வேளைகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மொத்தம் 3 நாட்கள் நடைபெறும் இம்மகா ஹோமங்களில் 21 மகா யாகங்களும் 18 சிறப்பு பூஜைகளும் நடைபெற உள்ளன. ஏற்பாடுகளை துடியலூர் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் சமுதாய கல்வி சேவா அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர்.